எனக்கு அந்த ஹேர் தான் மெயின். ஹேர் சரியில்லைன்னா நான் வரவே மாட்டேன் காலேஜுக்கு, லீவே போட்டுருவேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபஸ்ட்டு உருப்பிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கு காம்படிஷனா பயமா? நான் உங்களை விட அழகாயிடுவேன். ஐயோ நக்கல்யா அவனுக்கு. அப்படிலாம் இல்ல, நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. எங்க ஊர்க்கா சொல்லு, நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. மர்க்கா சொல்லு, நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற. பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறப்ப அவங்க வந்து பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா ஆண் வந்து ரொம்ப நேரம் கண்ணா நின்னா ஒரு மாதிரி அவனுக்கே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு இல்லையா? அப்படி இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி எல்லாம் கொஞ்சம் ரகசியமா உங்களை நீங்க அழகுபடுத்திப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்போ வெளியே போகும்போது எனக்கு கொஞ்சம் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடனே நான் ஒரு காரை தேடுவேன். ஏன்னு கார் கண்ணாடியில் அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி அப்படியே ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா ஐயோ ஷர்ட் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னது அது புரியல. ஏதாவது ஹேர் ஸ்டைல் ஏதாவது கலைஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு உடனே ரெஸ்ட் ரூமில் கண்ணாடி இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துப்போம். டேய் நீ இங்கே தங்கிட்டியா? போடா போடா போடா. நான் ஆஃபீஸ் போனோன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். பசங்க வர்றாங்களா இல்லை என்ன பசங்க பார்த்தா கலாய்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் போனதுக்கு அப்புறம் கலாய்ப்போம்னு கண்டிப்பாக தெரியும். அவர் சொன்னார் ஃபேஸ் வாஷ் கொண்டு போவோம். நான் மீன் இப்போ கூட வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. அப்படியா? எடுங்க. டேய் என்னடா சரகு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் பண்ணி ஏத்துன்னு வந்துருக்கிற? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஓ ஓகே ஓகே. சிறப்பான ஆள் நீ. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் ஹீட்டில் வந்து சம்திங் டல் ஆகும் ஃபேஸ். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஃபேஸில் பட்டு ஃபேஸ் டல் ஆகிற அளவுக்குலாம் கவனமாக இருக்கீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு வெளியில் வர்றதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை. ஒரு தடவை ஆஃபீஸில் விழுந்துச்சு, கலாய்ச்சாங்க ஆக்சுவலாக. ஆனால் அது பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அது பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு? ஐயோ போச்சேன்னு நினச்சேன். என்னது ஐயோ போச்சா? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. வீட்டில் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஃபேமிலி, அதனால் வந்து இந்த எல்லாருமே டீசெண்டான ஃபேமிலி. என்ன பேச்சு பேசுற? எங்கள் காலேஜில் வந்து அவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க, அவங்க எப்படின்னா அவங்கள வந்து எல்லாரும் வந்து இந்த பிரேமம் படம் மலர் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க வந்துட்டு அவங்க பீரியடில் மட்டும் யாருமே பேசவே மாட்டோம். கரெக்டாக அப்படியே அழகுபடுத்திக்கிறது எப்படான்னு கேட்டா கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஆட்டிங்க அது சொல்லல ஊத்துது அப்படியே பா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. சார் கர்ச்சீஃபில் வந்து பவுடரை ஒளிச்சு வச்சுக்கிறேன். இது 10,000 வருஷம் ட்ரெடிஷன். அதானே உலக வழக்கம். அந்த லிப் கிளாஸ்ன்னு ஒன்று வருது. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் மேன் வேர்ல்ட் ஆல்சோ. எவ்வளவு நாள் தான் உங்க வேர்ல்ட் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி நெருக்கத்தான் செய்யும். பட் எல்லாருக்கு எப்படி ஒரு லிப் கிளாஸ் எடுத்து வேகமா பண்ணவே முடியாது. ஒரு சீப் எடுத்து பண்ணிடலாம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். குனிஞ்சுக்கிறேன் சார், யாரும் பார்க்காத சமயத்தில் அப்படியே தடையுது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். பக்கத்துல நீங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடல. பச்சை பொய். கண்டிப்பாக நான் போடல. சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது முட்டையும் நல்லெண்ணையும் வச்சுட்டு நீங்க முடியல கொண்டான் வாரத்துக்கு 2 தடவை ஒரு தடவை பண்ணி குளிச்சிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சு இல்லை 1 hour ஊற வச்சு குளிச்சிங்கன்னா போயிரும்ல. இல்லனே உலகம் ஃபுல்லா உங்களை பத்தி தெரியுமே அப்படி சொல்ல வந்தேன். முட்டை வெள்ளைக்கருவும் எண்ணெயும் கலந்து நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். செய்முறை விளக்க சொல்லுங்க. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேக்குறானே. இப்படி எழுதிக்க. முட்டை வெள்ளைக்கருவில் சார், வெள்ளைக்கருவில் அதை மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் எப்படி சொல்றது, நீ ஒண்ணும் சொல்லணும் போ. தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு சார், அந்த வெள்ளைக்கரு பவுல் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட தயிர் சார், தயிர் தேவை கொஞ்சோண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும். அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா வேற யாரு? நான் தான். தூங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து பாடி வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? எனக்கு அந்த ஹேர் தான் மெயின். ஹேர் சரியில்லைன்னா நான் வரவே மாட்டேன் காலேஜுக்கு, லீவே போட்டுருவேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபஸ்ட்டு உருப்பிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. குளிச்சு முடிச்சுட்டு தலை நான் வச்ச ஹேர் ஸ்டைல் நிற்கலைன்னா அவ்வளோதான், லீவ் போட்டுறேன். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. இந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிற பசங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் தலைவாரணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்கு அதை பத்தி ரொம்ப அசிங்கமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. வை
கொஞ்சம் பொண்ணு ஃபீலிங் மாதிரி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஓன் இண்டிவிஜுவலோட விஷ் சார். நான் வந்து இப்போ நான் கூட லிப் கிளாஸ் போடுறேன், ஃபேஷியல் எல்லாம் கல்ல பண்ணிட்டு போவேன் காலேஜ். எதுக்குன்னா கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. அந்த பையன்கிட்ட பேசும்போது அவன் மைண்ட் கேர்லிஷா இருக்குமோ, அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட பூ போட்ட சட்டை தான் அந்த மாதிரி, கூட பூ போட்ட சட்டை தான் அந்த மாதிரி. ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. திஸ் இஸ் அ ட்ரெண்ட். இது ஒரு ட்ரெண்ட்னா வந்து அப்படிதான் இருக்கும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது மாதிரி போடுறது வந்து எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. அது பொண்ணு மாதிரி தான் சார் தோணுது. அது பொண்ணு தான். நம்ம காசிப் பண்ணுவோம்ல கேர்ள்ஸ், அத பண்ணுவான்னு தோணும். நெக்ஸ்ட் யாராவது இப்படி நடந்து போறாங்க நமக்கு சரி பண்ணுவோம், அது பண்ணுவாங்கன்னு தோணும். நெக்ஸ்ட் அப்ப அந்த மாதிரியான ஒரு பையன் அட்ராக்ட் பண்ணுவானா மாட்டானா? சேலை கொஞ்சம் இல்ல சார். கண்டிப்பா ஒரு லிப்ஸை பார்த்தா எனக்கு வந்து பொண்ணு ஃபீல் தான் வருது. கண்ணை கவர் பண்ணு. ஐயோ கொஞ்சம் ராவடா. இருக்கா இருக்கா இருக்கா. தந்தன நந்தன நந்தன கொஞ்சம் அப்படிதான்டா இருக்கு. ஒரு பொண்ணு பண்ணா அதோட ஃபீல் தனி சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு பொண்ணுக்கு காம்படிஷனா பயமா? நான் உங்களை விட அழகாயிடுவேன். ஐயோ நக்கல்யா அவனுக்கு. அப்படிலாம் இல்ல. நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. எங்க ஊர்க்கா சொல்லு. நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. மர்க்கா சொல்லு. நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. என்னடி கலர் கலரா ரீலா உடுற? இப்போ த்ரெட்டிங் வந்து வெறும் விமன் மட்டும் தான் பண்ணணும்னு இருக்கா? எனக்கு கூட தான் எங்க சைடு ஹேர் growth இருக்கு, நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேணும் அது. கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. என்னதான் நான் மிரர்ல பாக்குறேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன். உங்களை அங்க கம்பேர் பண்ண வச்சுட்டு உங்க முன்னாடி நான் அழகா தெரியும் நான் பார்க்க மாட்டேன் மிரர். பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை? இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? நீங்க க்ரூம் பண்ணறதுக்கு ஓவர்டூ பண்ணறதுக்கு there's a line of difference. அது ஓவர்டூ பண்ணும்போது சாரி டு சே அது ஒரு கே லுக் வரும். ஆப்வியஸா பொண்ணுங்களுக்கு மேன்லியா இருக்கிற ரக்கடா இருக்கணும் பசங்க. ஓ நீ அப்படி வரியா? மேக்கப் இப்ப நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அது ஆப்வியஸா. ஐயோ அப்படி சொல்லாத. நார்மலா இருங்க. பி yourself. நீங்க நார்மலா தான் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்கங்களா? ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டி-ஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? இப்ப பிரச்சனை என்னன்னா வேடா யூஸ் பண்ற மாடனான ஒருத்தன் அதை பத்தி செய்யறத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஊர்நாட்டம் சாந்தனம் பூசிக்கிறது உங்களுக்கு இடிக்குது. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை. எனக்கு சத்தியமா தெரியாது அது வந்து இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த உங்க பிரச்சனை பையன் மேக்கப் போடுறதா மேக்கப் போடுற பையனா? சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இது உங்களுக்கு ஓகே, அது ஏன் நாட் ஓகே? அவ்வளவுதான் கேள்வி. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.